மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 9 பாடம் தமிழ் இயல் 4 வல்லினம் மிகா இடங்கள். இதுக்கு முன்னாடி நாம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, போன இலக்கணத்துல வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்தோம். இப்ப வல்லினம் மிகா இடங்கள். கற்கண்டு தொழில்நுட்பம் வல்லினம் மிகா இடங்கள். வல்லினம் எங்கெல்லாம் மிகும் அப்படின்னு போனதுல பார்த்தோம். இப்போ எங்கெல்லாம் மிகாது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கவனிங்க, தோப்புக்கள் தோப்புகள். இதில் என்ன இருக்கு பாருங்க, தோப்புக்கள் தோப்புகள். தோப்புல உள்ள கல், அதான் தோப்புக்கள் அப்படிங்கிறோம். தோப்புகள் அப்படிங்கிறது நம்ம ஒரு தென்னந்தோப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை சொல்றது. அப்போ எந்த இடத்துல வல்லினம் மிகும் மிகாது அப்படிங்கிறது இதுல இருந்து பார்க்கலாம். அடுத்து கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். இதுல கத்தி கொண்டு வந்தான் அப்படிங்கிறது கையில ஒரு கத்தியை கொண்டுகிட்டு வந்தான். இது கத்தி கொண்டு வந்தான். இதுல ஒரு பொருள் மிகுற போது ஒரு பொருளையும், வல்லினம் எங்க மிகுதோ அப்போ ஒரு பொருளையும், மிகாத போது ஒரு பொருளையும் நாம் அறிகிறோம். இதுவே சில இடத்துல வல்லினம் எங்கெல்லாம் மிகும் எங்கெல்லாம் மிகாதுங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். மேற்கண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் வருவதை அறியலாம். நாம் பேசும் போதும் எழுதும் போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லின மிகா இடங்களை நாம அறிவது இன்றியமையாதது. எதுக்காக நம்ம இந்த வல்லின மிகாததை நம்ம அறிந்து கொள்றோம் அப்படின்னாக்கா, நம்ம பேசும்போது பொருள் மயக்கம் தராத வகையில நம்ம மொழியை பேசணும். அதுக்காக தான் இந்த இடங்களை பத்தி நம்ம அறிந்து கொள்கிறோம். இப்ப வல்லின மிகா இடங்கள். தற்கால உரைநடையில் வல்லின மிகா இடங்களாக கீழ்காண்பவற்றை கூறலாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இதை கம்பேர் பண்ணி பார்த்தா தான் உனக்கு தெரியும். ஆ இ உ அப்படிங்கிறது என்ன, சுட்டெழுத்து. அந்த ஆ இ உ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அச்சட்டை, இக்கோயில் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதே போல இங்க அடுத்து சுட்டு பெயர்கள் அப்படின்னு சொன்னோம். சுட்டு பெயர்களை நான் அங்கே வல்லினம் மிகுங்கிற இடத்துல எதை சொன்னேன் அப்படின்னா, அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு பெயர்கள்ல வல்லினம் மிகும். ஆனால் இங்கே இருக்கிறப்ப கவனிங்க, அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. சுட்டு பெயர்கள்ல என்ன சொல்லியிருக்கேன், முன்னாடி மிகுற இடம் அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு பெயர்களின் முன்னாடி வல்லினம் மிகும். ஆனா இங்க கவனிங்க, மிகாத இடம் எது, அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அது செய் இது கான், எடுத்துக்காட்டுக்கு அது செய் இது கான். அடுத்து வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு சொன்னோம். ஆனா வல்லினம் மிகுறதுலையும் வினா பெயர்கள் வரும். அது என்னன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். வினா பெயர்கள்ல எதுல வரும் அப்படின்னா, ஏ எந்த, ஏ எந்த, எத்திசை, அப்புறம் எக்கோயில், அடுத்து எந்த பணம் அப்படிங்கிறப்ப ஏ எந்தங்கிற வினா பெயர்களின் முன்னாடி வல்லினம் மிகணும். ஆனா இங்க எந்த வினா பெயர்கள்ல வல்லினம் மிகாது அப்படின்னா, எது கண்டாய், எவை தவறுகள் அப்படிங்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா, இந்த வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அடுத்து எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் அப்படின்னாக்கா பெயர் சொல்லை தொடர்ந்து வல்லினம் மிகாது. இப்போ எடுத்துக்காட்டாக எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர் எது, குதிரை தாண்டியது, கிளி பேசும், கண்ணன் ஓடினான் அப்படிங்கிறப்பெல்லாம் அது என்னது, எழுவாய் தொடர். அப்ப எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இப்போ எதுல மிகாதுன்னு சொல்லியிருக்கேன், அது இதுங்கிற சுட்டு பெயர்கள், எது எவைங்கிற வினா பெயர்கள், அடுத்து எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அடுத்து கவனிங்க, வேற்றுமை தொகை வேற்றுமை விரின்னு உங்களுக்கு நடத்தியிருக்கோம் 8th. வேற்றுமை தொகைனா என்ன, வேற்றுமை விரின்னா என்னன்னு நடத்தியிருக்கேன். அப்ப வேற்றுமை விரிகள்ல எந்த வேற்றுமை விரிகள்ல, 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. 3ஆம் 6ஆம் வேற்றுமைகள்ல வல்லினம் மிகாது. அண்ணனோடு போ, எனது சட்டை, அண்ணனோடு. இப்போ நம்ம என்ன சொல்றோம், 3ஆம் வேற்றுமைகள்ல எதையும், அடுத்து 6ஆம் வேற்றுமைகள்ல வேற்றுமையோட விரிகள்ல வல்லினம் மிகாது. வேற்றுமை விரி இங்க தெளிவா இருக்கு. அண்ணனோடு போ, எனது சட்டை அப்படிங்கிறது என்னது, வேற்றுமை விரி. அப்ப இங்க என்ன வந்திருக்கு,
அண்ணனோடு ஓடு எனது அது அப்படிங்கிறப்ப என்னது? இது ஆறாம் வேற்றுமை விரிகள். இந்த ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. அடுத்து தந்தையே பாருங்கள், தந்தையே பாருங்கள், மகளே தா அப்படிங்கிறப்ப இது என்ன தொடர் அப்படின்னா விழித்தொடர். இந்த விழித்தொடர்ல என்னன்னா வல்லினம் மிகாது. கந்தா வா, கதிரவா வா அப்படிங்கிறப்ப மகளே தா, தந்தையே பாருங்கள், இது மாதிரி வர்ற விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. கவனிங்க, பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு, பார்த்த பையன், கண்ட கண்ணன் அப்படின்னு இந்த மாதிரி பெயரச்சம் வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா அங்கே வல்லினம் மிகாது. பெயரச்ச சொற்கள் முன்னாடி வல்லினம் மிகாது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னாக்கா நாடு கண்டான், கூடு கட்டு அப்படிங்கிறப்ப இது என்ன அப்படின்னாக்கா இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நீங்கள் முன்னாடி மிகும்னு சொன்னீங்களே மேஸ், இரண்டாம் வேற்றுமை தொகையில் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகையோட உருவு வெளிப்படுற தொடரில் வல்லினம் மிகும். ஆனால் இங்கே இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இப்போ நாடு கண்டான், கூடு கட்டு அப்படிங்கிறப்ப இங்கே என்ன அப்படின்னா வல்லினம் மிகாது. அடுத்து படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. படி என்று முடியும் வரும்படி, சொன்னபடி, பெரும்படி அப்படிங்கிறப்ப படி படின்னு வந்தால் அந்த வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. இப்போ கவனிங்க, படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. அப்புறம் எந்த வினையச்சத்தில் வல்லினம் மிகும் அப்படின்னு கேட்டால் இப்போ ஆடச் சொன்னார், ஓடி போனார் அப்படிங்கிறப்பெல்லாம் என்னது? வல்லினம் மிகுது. இந்த வினையச்சத்திலெல்லாம் வல்லினம் மிகும். ஆனால் எந்த வினையச்சத்தில் வல்லினம் மிகாது அப்படின்னா படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. வரும்படி, பெரும்படி அப்படிங்கிறப்ப படின்னு முடிஞ்சாங்க என்ன ஆகாது அப்படின்னாக்க வல்லினம் மிகாது. அடுத்து வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று தொடர் அப்படின்னா வாழ்க தமிழ், வருக தலைவா அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னாக்க வியங்கோல் வினைமுற்று. இந்த வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகை அப்படின்னா குடி தண்ணீர், வளர்பிறை, திருவளர் செல்வன் அப்படிங்கிற இந்த வினைத்தொகையிலெல்லாம் என்னன்னா வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இப்போ அடுத்து 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது. அப்போ நம்ம அங்கே என்ன சொன்னோம்? வல்லினம் மிகுங்க 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொன்னோம். என்ன சொல்லியிருக்கோம்? 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்களில் நம்ம வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே என்னது? 8, 10 தவிர பிற எண்களுடன் புணரும் போது வல்லினம் மிகாது இப்போ அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அங்கே வந்து 8ல் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? 8 தொகை, 10ல் வந்து 10 பாட்டு அப்படிங்கிறதெல்லாம் 8, 10ங்கிற பெயர்கள் பின்னாடி அங்கே வல்லினம் மிகுற இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது. அடுத்து தாய் தந்தை இரவு பகல் உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற எண்ணு சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அன்று சொன்னார், என்று தருவார், அவராவது தருவதாவது, அப்ப ஆவது, யாரடா சொல், ஏனடி சொல்கிறாய், கம்பரை போன்ற கவிஞர் யார் அப்படிங்கிற இந்த போல இடங்கள்ல அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற இந்த மாதிரி சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அடுத்து அவ்வளவு பெரியது, அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. போட்டு பாருங்க, எவ்வளவு பெரியது, அப்ப எவ்வளவு பெரியதுங்கிறப்ப வல்லினம் மிகுமா? மிகாது. இவ்வளவு சிறியது, இவ்வளவு சிறியது வல்லினம் மிகாது. அத்தனை, இத்தனை அப்படிங்கிறப்ப எந்த இடங்கள்லையுமே என்ன ஆகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. அவ்வாறு பேசினான், அத்தகைய பாடங்கள்,
அப்போதைய பேச்சு, அப்படிப்பட்ட காட்சி, நேற்றைய சண்டை, இன்றைய காட்சி அப்படிங்கிறப்பெல்லாம் என்ன வரும்? அங்கே வல்லினம் மிகாது. அடுத்து 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்கள், 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. 3ஆம் வேற்றுமை என்ன? என்னோடு, ஒடு. அடுத்து 6ஆம் வேற்றுமை மரத்திலிருந்து, பரி. இந்த மாதிரி தொடர்களில் குரங்கினது, குட்டி. இந்த மாதிரி வர்ற வேற்றுமை தொடர்ல என்னன்னா வல்லினம் மிகாது. வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. அடுத்து 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. இப்போ கவனிங்க, இங்கே வந்து தொகை சொல்லா வந்திருக்கு. தமிழ் படி, தமிழை படின்னு வேற்றுமை விரியா இருந்திருந்தா என்னாகும்? இங்கே வல்லினம் மிகும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தமிழ் படி. அப்போ என்ன ஆகாதுங்க? வல்லினம் மிகாது. கைத்தட்டு, அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? வேற்றுமை தொகையாக தான் வந்திருக்கு, விரிச்சு வரல. விரிச்சு வந்தால் எப்படி வரும்? கைத்தட்டு, கையால் தட்டு அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ கைத்தட்டு அப்படிங்கிறப்ப வேற்றுமை இதில் இங்கே வல்லினம் மிகாது. வீடு சென்றால், அங்கே என்ன வரும்? வீட்டுக்கு சென்றால் அப்படின்னா வேற்றுமை விரியில் வரும். ஆனால் இங்கே வேற்றுமை தொகையில் வீடு சென்றால் அப்படிங்கிறப்ப இங்கே வல்லினம் மிகாது. அடுத்து கரை பாய்ந்தான், கரை பாய்ந்தான். இங்கே இந்து அப்படிங்கிறப்ப இருந்து, கரை இருந்து பாய்ந்தான்னு வரும். ஆனால் கரை பாய்ந்தான், கரையிலிருந்து பாய்ந்தான்னு வரணும். அது வேற்றுமை விரி. ஆனால் இங்கே வேற்றுமை தொகையாக வந்திருக்கு. இந்த மாதிரி வேற்றுமை தொகை வரும்பொழுது வல்லினம் மிகாது. 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. அடுத்து நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில். நிலைமொழி அப்படின்னாக்கா என்ன? இப்போ தலைவி அப்படிங்கிறது நிலைமொழி, கூற்றுங்கிறது வருமொழி. இப்போ நிலைமொழியில் உயர்திணை வந்தால் அங்கே வல்லினம் மிகாது. தலைவி கூற்று வல்லினம் மிகாது. தொண்டருங்கிறது படை. அடுத்து கவனிங்க, அகிரினுடைய சொல்கிறேன். காக்கை கூட்டம், பதினது அகிரின். அது மாதிரி வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா வல்லினம் மிகும். அப்போ நிலைமொழி உயர்திணையாக இருந்தால் குதிரை குட்டி, அப்புறம் மாதிரி இந்த மாதிரி சொல்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா உயர்திணையா, நிலைமொழி உயர்திணை. இங்கே நிலைமொழி என்னவா இருக்குது? தலைவிங்கிறது உயர்திணை, தொண்டருங்கிறது உயர்திணை. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நாம் என்ன பண்ண மாட்டோம்? அங்கே வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. அடுத்து சால, நனி, தவ, தட, உல அப்படிங்கிற உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களில் வல்லினம் மிகாது. இப்போ சால சிறந்தது, தவ பெரிது, தடக்கூல், இந்த மாதிரி வர்றப்பெல்லாம் என்னாகும்? வல்லினம் மிகும். இந்த உரிச்சொற்களை தவிர, இப்போ கவனிங்க, உரு பொருள், நனி தின்றான், நனினா மிகுதின்னு வரும். உரு பொருள்னா சிறந்த, கடிகாவல், இந்த மாதிரி வர்றப்ப என்ன அப்படின்னாக்கா இங்கே வல்லினம் மிகாது. அப்போ எந்த உரிச்சொற்களில் வல்லினம் மிகும்? சால, தவ, தட, குல அப்படிங்கிற உரிச்சொற்களில் வல்லினம் மிகும். இந்த உரிச்சொற்களை தவிர உரு, நனி, கடி அப்படிங்கிற உரிச்சொற்களில் வல்லினம் மிகாது. இப்போ அடுத்து அடுக்கு தொடர்களில் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. இப்போ சொல்லுங்க, பாம்பு பாம்பு, ஓடு ஓடு, ஆடு ஆடு, இந்த மாதிரி அடுக்கு சொல்லும்போது அங்கே வல்லினம் மிகாது. அடுத்து கொக்கு பரபர, நட நட, சலசல, தட தட, மட மட அப்படிங்கிற சொல்கிற இரட்டை கிளவி, இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? இரட்டை கிளவி. இதில் வல்லினம் மிகாது. அப்போ அடுக்கு தொடர்லையும் வல்லினம் மிகாது, இரட்டை கிளவிலையும் வல்லினம் மிகாது. அடுத்து கருத்துகள், பொருள்கள், வாழ்த்துகள் அப்படிங்கிற கல் என்னும் அகிரிணை பன்மை விகுதி சேரும் போது, அகிரிணை பன்மை விகுதி சேரும் போது வல்லினம் மிகாது. இப்போ தோப்புகள், அப்போ அப்படிங்கிறது தோப்புங்கிறது என்ன? அகிரிணை பன்மை விகுதி சேரும் போது அங்கே வல்லினம் மிகாது. மிகும், சில பேர் மிகும்னு சொல்லுவாங்க, அது மிகுங்கிறது சரியானது கிடையாது. அடுத்து பைகள் கைகள், ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஐகார வரிசையில் இருக்கும். இப்போ பை கைங்கிறது ஐகார வரிசை. அடுத்தது உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வருது. உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வரும் பொழுது அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது.
இப்போ இங்கே என்னென்னா வல்லினம் மிகாது. இப்போ எந்தெந்த சொற்கள் எல்லாம் வல்லினம் மிகும் மிகலைன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். மறுபடியும் நல்லா கவனிச்சுங்க. சுட்டு பெயர்களில் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னாக்க அது இது அப்படிங்கிற சுட்டு பெயர்களில் வல்லினம் மிகாது. அடுத்து வினா பெயர்களில் எதுனா எது எவை அப்படிங்கிறதுல வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது, விழித்தொடர்களில். அடுத்து உரிச்சல் தொடர்களில் நம்ம குறிப்பிட்ட சால நனி தவங்கிறது தவிர மற்றதுல எல்லாம் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அன்று இன்று அப்படிங்கிற ஆவது அடா அப்படிங்கிற சொற்களையும் வல்லினம் மிகாது. அடுத்து ஐகார வரிசையில் உயிர்மை எழுத்தாக வரும் பொழுது அங்கே என்னது கல்விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வல்லினம் மிகு இடங்களையும் மிகாத இடங்களையும் சொல்லியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம சொற்களில் ஏற்படுற பிழைகளை, அதாவது நம்ம சொற்பொருளில் பிழைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த வல்லினம் மிகும் மிகா இடங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த மதிப்பீடு ஃபுல்லாக 9th உள்ள மதிப்பீடு ஃபுல்லாக புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லிடுறேன். அந்தந்த இயல் முடிக்கும்னா நல்லா படிச்சுக்குங்கம்மா. நடத்துன இன்றைக்கே படிச்சிட்டிங்கன்னா உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.